ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் இக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 2 வாரங்களாக உணர்வின் ஆவியையும் கடந்த வாரத்திலே ஞானத்தின் ஆவியையும் குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வேதத்திலே தெளிவாய் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. அப்போது எப்பொழுது ஞானத்தின் ஆவியானவர், மெய்ஞானத்தின் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள தொடங்குகிறாரோ அப்பொழுது நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் வைக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றால், முதலாவது உலகத்துக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுவது. இதை தெளிவாய் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே குடிகொள்ள தொடங்குகிறாரோ அந்த நிமிடத்தில் இருந்து தீமை, அதாவது உலகத்தின் தன்மையே தீமையின் பிரமாணம் தான். அந்த உலகத்துக்கு பயப்படுகிற பயம் நம்மிலிருந்து வேறு அறுக்கப்பட தொடங்குகிறது. அப்போ அப்படின்னா என்ன காரியம் என்றால், இந்த உலகம் சத்ருவின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் அறிந்தது தான். அப்போ அவன் என்ன காரியங்களை செய்கிறான், அவன்கிட்ட இருந்து எப்பொழுதுமே நன்மை வரப்போவது இல்லை. ஏனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வருகிறான். அவனிடத்திலிருந்து புறப்படுகிற யாவும் எப்படிப்பட்டது என்றால், தீமை நிறைந்தது, சாபம் நிறைந்தது, பாவம் நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்தது, அநியாயம் நிறைந்தது, இச்சை நிறைந்தது. எல்லா தீமையின் பிரமாணத்தின் தன்மைகளும் அவனுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்போ அவன் கையிலிருந்து புறப்படுகிற யாவற்றிலுமே அந்த தீமையும் அந்த சாபமும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் தன்மை தேவன் நமக்குள்ளே கொடுக்க தொடங்கும் பொழுது நாம் நம்முடைய கண்களை வானத்திற்கு நேராக, மேலானவைகளுக்கு நேராக ஏறெடுக்க தொடங்குவோம். அதற்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் தன்மையை நாம் என்ன பண்ணுவோம்னா, உலகத்தோடு நாம் இணைந்திருக்கிறபடினால், அந்த தீமையின் பிரமாணத்தின் தன்மை நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறபடினால், அநேக நேரங்களிலே நாம் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், உலகத்தில் காணப்படுகிறதான தன்மைகளை நாம் உற்று நோக்குகிறவர்களாய், அதோடு பிணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதிலே ஒரு காரியம் சொல்லப்படும் பொழுது அது நம்முடைய சிந்தையின் வழியாக புறப்பட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளும் நம்முடைய ஆத்துமாக்குள்ளும் ஒரு பாரமாக அமைந்து விடுகிறது. அதை குறித்ததான கவலை, அதை குறித்ததான பாரங்கள், இவை யாவுமே நம்முடைய சரீரத்தையும் பாதிக்க தொடங்குகிறது. அப்போ இது நம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் அந்த இடத்துல தேவனை தேடுவோம். ஆனால் நாம் தேவனை எதற்காக தேடுவோம் என்றால், இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே சீர் பண்ணும் பொருட்டு, இந்த உலகத்தின் தன்மைகள் நமக்குள்ளே சரியாகும் பொருட்டு, இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு தேவையாகும் பொருட்டு மாத்திரமே நம்மை தேவனை தேடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். தேவன் அதற்காக நம்மை இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கவில்லை. ஏனென்றால் சகலமும் அவர் மூலமாய், அவருக்காக, அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் நம்மையும் அவருக்காக மாத்திரமே அவர் சிருஷ்டித்தார். அப்படி என்றால் அவருக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற சகல கிரியைகளின் தன்மைகளும் தேவனுடைய சமூகத்திலே முழுவதுமாய் கிரியை செய்யத்தக்கதாக, தேவன் ஒரு பலத்த கிரியைகளை பூமியிலே செய்யத்தக்கதாக, முழுவதுமாய் நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக அவர் விரும்புகிற காரியமாய் இந்த பூமியிலே தேவன் காரியத்தை செய்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்துக்குள்ளே வர தொடங்கும் பொழுது, முதலாவது இந்த உலகத்தின் தன்மையை நாம் வெறுக்க தொடங்குவோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், முழுமையாக அந்த தன்மையிலிருந்து, அந்த தன்மையை நாம் திரும்பி பார்க்காத வண்ணம், அந்த காரியத்தை நம்மை விட்டு அகற்றி, நம்ம காரியங்கள் வந்தாலும் நாம் செயல்படாத வண்ணம் என்ற அர்த்தம் கிடையாது. தீமையை நாம் வெறுக்க தொடங்கும். அந்த வெறுப்பு என்றால் என்ன? அந்த தீமை நம்மை நோக்கி வரும்பொழுதோ, அந்த தீமையான காரியங்கள் நம்மை நோக்கி வரும்போதோ, தீமையான ஆலோசனைகள் நம்மை நோக்கி வரும்பொழுதோ நாம் அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாத பாரு.
அதாவது நாம் அந்த காரியங்கள் நம்ம இடத்துல வரும்பொழுது நம்முடைய சிந்தை அதை ஜெயித்தெழுந்த சிந்தை, ஏன்னா நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கிறபடினாலே அதை ஜெயித்தெழுந்த சிந்தையாய் அது மாறுகிற ஒரு தன்மைக்குள்ளே நாம் கிரியை செய்ய தொடங்குவோம். அப்போ என்ன ஆகும்னா, தீமை உன்னை அணுகாது. தீமை உன்னை அணுகாது. அப்போ தீமை உன்னை அணுகாது என்றால் இந்த பூமியிலே உலகத்திலே இருக்கிற தீமையான காரியங்கள் உங்களை சேதப்படுத்தாது, அல்லது உங்களை என்ன பண்ணாது, உங்களுக்குள்ளே வர தொடங்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, எப்பொழுது அது ஏற்படுத்தாத வண்ணம் கிரியை செய்கிறதோ, எப்பொழுது நீங்கள் அதிலே பாதிக்கப்படாதபடி இருக்கிறீர்களோ, அந்த நிமிடத்திலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானுடைய கிரியை செயல்பட தொடங்குகிறது என்று. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுறது, நாம் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்னன்னா, உலகத்தினால் நாம் கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் தன்னுடைய ஞானத்தின் ஆவியானவராலே நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைக்கிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே பெருக தொடங்கும் பொழுது, முதலாவது இது ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. ஞானத்தின் ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தீமையை வெறுக்கிற காரியம் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். இந்த தீமையை வெறுக்க இந்த தீமையின் பிரமாணம் நம்மை விட்டு அகன்று போவதை நாம் பார்க்கலாம். ஏனால் நாம் தெளிவாய் பவுல் சொல்லியிருக்கிறார், நம்ம இது எத்தனையோ முறை நம்ம இந்த காரியத்தை நாம் தியானித்திருக்கிறோம். நான் விரும்பாத ஒரு பிரமாணம் என்னுடைய சிந்தையிலே இருக்கிறது. நான் விரும்பாத, நான் அதை வேண்டாம் என்று நான் ஒதுக்கினாலும், செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறதை நான் செய்கிறேன், நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது. இது ஒரு விதமான அந்த பிரமாணத்தின் அடிப்படை. அப்போ இந்த தீமையின் பிரமாணம் நமக்குள்ளே உடைக்கப்பட தொடங்கும் பொழுது நாம் அந்த தீமையை வெறுக்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வெளிப்பட தொடங்கும். இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தும் என்றால், நம்மை மேலானவைகளையும் பரலோகத்துக்குரியவைகளையும் ஆழத்தையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ளுகிற காரியங்களை நமக்குள்ளே ஏற்படுத்த தொடங்கும். அந்த வாஞ்சையை அறிந்து கொள்ளுகிற காரியத்தை தாண்டி அந்த வாஞ்சையை நமக்குள்ளே பெருக பண்ண தொடங்கும். நம்மை சுற்றி எத்தனை உலகத்தின் தன்மைகள் நெருக்கினாலும், அது பயங்கரமான காரியமாக இருந்தாலும், இன்று நம்ம பார்க்கும்பொழுது நம்ம தேசத்திலே பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றி பயங்கரமான நெருக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நம்மை கலங்க வைக்கிற காரியமாக இருக்கிறது. இன்று கூட இந்த யுத்தத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த யுத்தத்தின் காரியங்கள் எப்படி ஆகுமோ என்ற ஒரு கலக்கம் நம்முடைய இருதயத்தை பிடித்து கொள்ளுகிறது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் செய்வேன், நீ விக்கனமின்றி வாசனம் பண்ணுவா என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே அது புடமிடப்பட்ட வெள்ளியைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை, பொண்ணுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்போது நாம் இந்த உலகத்தையும் நம்மை சுற்றி நடக்கிற காரியத்தை குறித்து நாம் கலங்க வேண்டியது இல்லை. அதனால தேவன் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் அவரால் அன்றி, அவருடைய சித்தம் அன்றி இந்த பூமியிலே எதுவும் நடக்காது. இதிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூமியிலே ஒரு மனுஷனுக்கும் ஒரு ராஜாக்களுக்கும் ஒரு பிரபுக்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஆளுகை அவருடைய சித்தமே அல்லாமல் யாருக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. அப்போ நமக்கு தேவன் ஏன் இந்த வழிகளை அவர் உண்டு பண்ணுகிறார் என்றால், ஆளுகையை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை அவரால் மாற்ற முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த மிருகத்தின் ஆளுகை அதோடு கொடுக்கப்பட்டது. அதை பிடுங்கி அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கொடுப்பதும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது, அந்த ஆளுகையை பிடுங்குவதும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. யாவும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்வது அவசியம். அப்படி அவர் கரத்தில் இருக்க தொடங்கும் பொழுது அவர் தனக்கு பிரியமானவனுக்கும் தனக்கு சித்தமானவனுக்கும் தன் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சகல காரியத்தையும் சகலவற்றையும் ஆழத்தையும் ரகசியத்தையும் உடைய நம்முடைய தேவனுக்கு
பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது நாம் அவருடைய ஆளுகைக்கு பங்காளிகளாய் மாற முடியும். நீங்களும் நானும் அவருடைய ஆளுகையிலே பங்குள்ளவர்களாய், நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற முடியும். அந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை தெரியுமா? ஆவிக்குரிய ஆளுகை. அந்த ஆளுகையின் தன்மை வித்தியாசமாய் வரும் காலங்களிலே வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் எப்பொழுது தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்த தொடங்குகிறாரோ அப்பொழுது அவர் பூமியிலே அந்த காரியத்தை செயல்படுத்த சித்தமுள்ளவராய், அந்த வேளை வந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதையும் தெளிவாய் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் பூமி உருவாக்கப்படும் முன்னே, வானங்கள் சிருஷ்டிக்கப்படும் முன்னே, சமுத்திரம் உண்டாக்கப்படும் முன்னே, சகல ஆழங்களும் உருவாக்கப்படும் முன்னே அவர் உருவாக்கப்பட்டவர், அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர், அவர் தன்னுடைய பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் விற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சகலவற்றையும் உருவாக்கும் முன்னே உருவானவர் சகலவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறபடியினால் அவருடைய அறிவும், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலே வரும்பொழுது நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், திராட்சை செடியோடு திராட்சை கொடி இணைக்கப்பட்டதாய் மாறி போகும். அப்போ அந்த இணைக்கப்பட்ட கொடியிலே நாம் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது அந்த இணைப்பு எதை வெளிப்படுத்துகிறதோ அந்த அந்த பலன்தான் நம்மிடத்திலும் வெளிப்பட தொடங்கும். அப்ப நமக்குள்ளே அவர் விரும்புகிற வாசனை மிக்க கனிகள் உண்டாக தொடங்கும். இதை சத்ரு செயல்பட விடாதபடிதான் நம்முடைய சிந்தையை அவன் என்ன பண்ணுகிறான், ஒவ்வொரு காரியமாய் அந்த பூமியிலே காணப்படுகிற அத்தனை காரியத்தையும், அந்த உலகத்திலே காணப்படுகிறதான காரியத்தை நம்முடைய இருதயங்களிலே வைத்து 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 நம்முடைய சிந்தையிலே அனுப்பி அனுப்பி நமக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். நாளை இடைவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபங்களும் அவன் தருகிற கலக்கத்திற்கு ஏற்றது போல மாறி விடுகிறது, அவன் செயல்படுகிற தன்மைக்கு ஏற்றது போல மாறி விடுகிறது. அவனோடு நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறி விடுகிறோமே தவிர அவனை எதிர்க்கிறவர்களாய் நாம் மாறுகிறது இல்லை. அவன் இந்த ஒரு 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 யுத்தத்தின் காரியத்தையோ, ஒரு தன்மையையோ, ஒரு சூழ்நிலைகளையோ, தேசத்தில் ஒரு பஞ்சத்தையோ செயல்படுத்த தொடங்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த பஞ்சத்தை நிறுத்த வேண்டும், அந்த காரியம், அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இந்த காரியம் சமாதானம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோமே தவிர அதை எதிர்க்கிறவர்களாய் நாம் மாறவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரத்தோடும், வானமண்டலை பொல்லாத ஆவிகளோடும், துரைத்தனத்தோடும், அதிகாரத்தோடும், இப்பிரபஞ்சத்து ஏகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று. நாம் அப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயங்களில் இருப்பதுதான் முதல் வேலை, அதுதான் முதல் காரியமே. அந்த இருதயத்திலே நமக்கு அந்த காரியங்கள் இல்லாத பட்சத்திலே அந்த இருதயம் எப்படி மாறி விடுகிறது என்றால் கல்லான இருதயமாய், அல்லது எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத இருதயமாய், கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற வசனத்தை அலட்சியம் பண்ணுகிறதாய், கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாத கல்லான இருதயமாய் அது மாறிவிடுகிறது. அப்போ அந்த கல்லான இருதயமாய் அது மாற தொடங்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு போகிறது, நம்முடைய கண்கள் குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டு போகிறது, நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே இந்த உலகத்தின் தன்மைகளையும் உலகத்தை சுற்றி இருக்கிற தன்மைகளையுமே கவனம் செலுத்துகிறதாய் மாறிவிடுகிறது. இதனால் என்ன நடக்கிறது என்றால் நாம் உலகத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுகிறது என்று உற்று நோக்குகிறவர்களாய் பார்க்கிறோமே தவிர, அது மாத்திரமல்ல, அந்த 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 உலகத்தின் தன்மைகளை நாம் கண்ணோக்கும் பொழுது அந்த உலகத்துக்கு பயப்படுகிற பயம்தான் நம்ம இடத்துல அதிகரிக்கிறது. அப்போ நாம் எப்படி இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும், எப்படி இதிலிருந்து மறைந்து கொள்ள முடியும், எப்படி இதிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அநேக நேரங்களில் உலகத்தின் தன்மைகளுக்குள்ளே தான் நாம் எப்படின்னா ஆலோசனைகளையும் அல்லது செயல்பாட்டையும் அல்லது ஒரு சொல்யூஷனையும் தேடுகிறவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம். எப்போவுமே உலகத்திலிருந்து வருகிறது நமக்கு ஒரு நிரந்தர சமாதானத்தையும் மெய் சமாதானத்தையும் நமக்கு தராது. அது ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை மாத்திரம்தான் நமக்கு உருவாக்குமே தவிர அதற்கப்புறம் அதுக்குள்ளே வருத்தங்களும் சஞ்சலங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஆனால் தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, எனக்குள் இருக்கிற ஆவியை நான் உனக்கு தருகிறேன். இந்த ஆவி முதலாவது நம்மை வேறு பிரிக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும்
வெவ்வேறாக, இருளையும் வெளிச்சத்தையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார். எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று நமக்கு புறப்படுகிறது என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய ஆவி நம்மை நிறைக்கிறது என்றால், முதலாவது இந்த உலகத்தின் தன்மை இன்னது என்று நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவை நமக்கு உண்டு பண்ணும். அதிலிருந்து நம்மை வேறு பிரிக்கும். நாம் நினைத்தாலும் அதோடு கூட நாம் ஒட்டவே முடியாது. இன்னைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை நடத்துவாரானால் இந்த உலகத்தாரோடு சில நிறைய வேளைகளில் ஒட்டவே முடியாது. நீங்கள் போய் அவங்களோட கலந்து பேசினாலும் சரி, தேவன் யாரோடு உங்களை இணைக்கிறாரோ அவர்களை தாண்டி உங்களால் மற்றவர்களோடு இணையவே முடியாது. அவர்கள் சொல்லுகிற தன்மையோ அவர்கள் பேசுகிற காரியத்திற்கோ அநேக நேரங்களிலே உங்களால் நீங்கள் உடன்பட வேண்டும் என்று, அவர்கள் சொல்லுகிறாளே அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களால் அதில் செயல்படவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை அநேக காரியங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அநேக நேரங்களிலே ஒருத்தர் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினச்சி அதுக்கு பிரயத்தனம் பண்ணி அதை செயல்படுத்த கொண்டு வந்தாலுமே ஆவியானுடைய செயல்பாடுகள் என்னை அதில் போகவே விடாது, அதில் செயல்படவே விடாது. அநேக நேரத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். அப்போ அதை நான் யோசிக்க தொடங்கும்போது, அப்போ தேவன் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றார். அவருடைய ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் போது அவர் தான் கண்ட்ரோலராய் நமக்கு மாறிவிடுகிறார், நம்மை ஆளுகிறவராய் மாறிவிடுகிறார். அந்த ஆளுகைக்கு உட்பட்டு அவர் யாரையுமே நம்மோடு இணைப்பது இல்லை. யாரை இணைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவர்களை மாத்திரம்தான் நம்மோடு இணைக்கிறார். அவர்களுக்கும் அந்த ஆலோசனையோ காரியத்தையோ சொன்ன பிறகு நாம் அவரோடு மட்டும்தான் இணைத்திருக்கிறவர்களாய் மாற்றுகிறோமே தவிர வேறு யார் சொல்லுகிறதையும் வேறு யார் கொடுக்கிற ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மைக்குள்ளே, அதாவது செயல்பட முடியாது. நம்ம ஏற்றுக்கொண்டாலுமே அவர்கள் சொல்லுகிற காரியத்திலே நம்மால் முழு இருதயத்தோடு நம்மளால் செயல்படவே முடியாது. ஆனால் இதே ஆவியானவர் ஒரு கட்டளையோ ஆவியானவர் ஒரு காரியத்தையோ நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று ஒரு எத்தனத்தை கொடுத்தாரானால் அதை உடனே செயல்படுத்துறதுக்குரிய பலனையும் அதற்குரிய அறிவையும் அதற்குரிய காரியங்களையும் அவர் திறந்து நம்மையே அவர் செயல்படுத்த வைக்கிறார். அதில் இது அநேக வேளைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த பாதைகளை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ தான் தேவசமூகத்தில் முழுதுமாக ஒப்பு கொடுத்தேன். என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியாத ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அல்லாமல். அப்போ நீங்கள் செயல்பட தொடங்கும் பொழுது அந்த காரியம் அவர் ஒரு திட்டத்தை அதற்கு பின் வைத்திருப்பார். அது அவருடைய ரகசியம் வைத்திருப்பார். எல்லாவற்றையும் நாம் தேவன்கிட்ட கேட்டால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு உடனே பதில் சொல்லுகிறவர் அல்ல. சில வேளைகளிலே நமக்கு அவர் அமைதியாக இருப்பார். சில காரியத்தை நமக்கு வாய்க்கவே பண்ண மாட்டார். அதனாலேயே நிறைய காரியங்கள் இப்பொழுதெல்லாம் நாம் விரும்புகிற நம்ம மன விருப்பத்தின் காரியத்தை அவரிடத்துல கேட்பதே கிடையாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அதை என் வாழ்க்கையில செயல்படுத்தட்டும், அவ்வளோதான். அப்போ அது செயல்பட தொடங்கும் பொழுது என்ன நடக்குது என்றால் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் பரிபூரணமாய் செயல்பட தொடங்குகிறார். ஏன்னா அநேக வேளையிலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மீது வைத்த சித்தத்தை, நம் மூலமாக இந்த உலகத்திலே வைக்கிற சித்தத்தை அநேக நேரங்களிலே நாமே தடையாயிருந்து அதை செயல்பட விடாதபடி நாம் தடுத்து விடுகிறோம். எப்படி என்றால் நாம் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆனால் அதற்கு நாம் விட்டு கொடுப்பது அல்ல. அந்த இடத்துல நமக்கு நம்முடைய சிந்தையிலே ஏற்படுகிற ஒரு காரியம் எப்படின்னா, ஒரு செயல்பாடுகளே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம் என்னவோ நீங்கள் அதை செயல்படுத்துங்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் நமக்கு அது காத்திருப்பது கிடையாது, அல்லது நம்ம விட்டு கொடுப்பது கிடையாது. நம்ம உடனே அடுத்த நிமிடங்களிலே உடனே பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லது ஒரு நாள் தான் தேவனுக்கு நம்ம டைம் கொடுப்போம், இல்லை 2 நாள் கொடுப்போம். அப்படி நம்ம அந்த ஒரு 3 நாள் கொடுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அது அந்த நேரம் எப்படி மாறிப்படுதுன்னா, சிந்தையிலே நமக்கு ஒரு பிளான் உருவாயிடும். அதுக்குள்ளே உடனே நமக்கு இதுதான் தேவ சித்தம் என்று அந்த சிந்தையிலே உண்டாக்குற பிளானை நம்ம அப்ளை பண்ண தொடங்கிடுவோம். அந்த பிளான் ஆரம்பத்தில் நல்ல பிளானாக தெரியும், அதற்கான வழிவாசல் திறக்கும், எல்லாமே காரியங்கள்லாம் தெரியும். ஆனால் போக 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 நீங்கள் அதை விடவும் முடியாது, அதை கண்டினியூ பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நின்றுடும். வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதை செயல்படுத்துவதாய் மாறிவிடும். எப்பொழுதுமே கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவருடைய வழிகளில் அவரே நடந்து போகிறபடினால், அவரே முன்னின்று நடந்து போகிறபடினால் எப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படும் என்றால், நமக்கு ஒரு விக்கனத்தையோ ஒரு பாரத்தையோ அல்லது
ஐயோ இது எப்படியாவது பண்ணி முடிக்கணும், இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு காரியத்தை நமக்கு வைக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் அந்த வழிகள் ஆச்சரியமான வழிகளாக இருக்கும். அந்த வழிகள் அதிசயத்தை போதிக்கிற வழிகளாக இருக்கும். அவர் அந்த வழிகளின் வழியாக நம்மை நடத்தும் பொழுது அந்த வழிகள் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய், நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தை மாற்றுகிறதாய் மாற்றப்படும். அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின் அளவும் அவரை தேடுகிற உணர்வும் நமக்குள்ளே அதிகமாய் அது பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரோடு இணைக்கப்படுவது வேறு, ஊழியம் செய்வது வேறு. ஊழியம் செய்வது அவருக்கு விருப்பமான ஒரு காரியம்தான். என் ஊழியக்காரரே என்று அழைக்கிறார். ஆனால் முதலாவது அவர் விரும்புவது அவரோடு இருக்கிற ஐக்கியம்தான். அவரோடு நாம் ஐக்கியமாக இணைக்கப்படுவதற்கு அவருக்குள் எந்த ஆவி இருந்ததோ அந்த ஆவி நமக்குள் இருந்தால்தான் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்போம். இல்லை என்றால் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவி இந்த உலகத்தின் தன்மையோடு இணைக்கப்படும் போது உலகத்தில் இருக்கிற ஆவியோடு தான் நாம் இணைக்கப்படுவோம். ஆனால் நம்முடைய உணர்வு அவரை தேடுகிறதா இருந்தாலும் அது ஒரு பதிலுக்காக, ஒரு விண்ணப்பத்துக்காக, ஒரு ஜபத்துக்காக, ஒரு தேவைக்காகவோ தேடுகிறதாய் மாறி போயிடுவோமே தவிர அவரோடு கூட ஐக்கியத்தை நம்மிடத்துல உண்டு பண்ணார். எப்பொழுதுமே தேவன் விரும்புவது யோவானில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர் விரும்புவது ஐக்கியத்தை தான். அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது, ஆனால் அவர் நம்மோடு கூட ஐக்கியப்பட முடியும். அதற்கு தான் அவர் அந்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பி அவரோடு கூட நம்மை ஐக்கியப்பட வைக்கிறார். அப்போ அந்த ஐக்கியப்படும் பொழுது நாம் ஒன்றோடு கூட உலக சிநேகம் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. 2 ஊழியருக்கு 2 பொருட்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருட்களுக்கும் தேவனுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தை நான் என் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இது இன்றைய காலகட்டத்தில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, ஊழியத்தோட தன்மை மட்டும்தான், உலகத்தில் இருக்கிற வேலைகள் தன்மை மட்டும்தான். அதில் கூட எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஏனென்றால் இருதயத்துக்குள்ளே உலகத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. இருதயத்துக்குள்ளே தேவனோடு ஐக்கியப்பட்ட அநேக வேலை செய்கிறவர்கள் உண்டு. அப்போ தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை தான் பார்க்கிறார். உன் இருதயம் என்றோடு இணைந்திருக்கிறதா? என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறாயா? எனக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கிறதா? என் ஞானம் உனக்குள்ளே வெளிப்படுகிறதா என்பதை மாத்திரம்தான் அவர் பார்க்கிறார். அப்போ உலக தன்மைக்கு, உலக பொருட்களுக்கு, உலகத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறவர்களையும் நம் ஊழியக்காரர்கள் என்று தான் சொல்லுகிறோம். இருதயத்துக்குள்ளே ஐக்கியத்தை, தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு உலக வேலை செய்கிறவர்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனாலே கூடாத காரியம், விசுவாசிக்கிறவராலே இதையெல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். தேவன் வைத்திருக்கிற அளவுகோல் என்பது வித்தியாசம், உலகம் வைத்திருக்கிற அளவுகோல் என்பது வித்தியாசம். நாம் இதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களை நாம் இருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் என்றால் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு கணம் உண்டு. அந்த கணத்தை நாம் கொடுக்குறோம். ஊழியக்காரர்கள் என்றாலே பயந்து அந்த கணத்தை கொடுக்குறோம். ஆனால் அந்த கணம் தவறாய் செயல்படக்கூடாதபடிக்கு நமக்குள்ளே அவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் அந்த பயத்தின் வழியாக நாம் அவர்களை இனம் கண்டு கொள்ள முடியும். ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே கொடிய காலம் வருகிறது. ஓனாய் தோலை பொறுத்து கொண்டு வருகிற, ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வருகிற ஓனாய் கூட்டங்கள் அதிகமாகி வருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பி கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. நீங்கள் நல்லா பாருங்கள், 3 கேடர் இருக்கும் எப்போவுமே. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்களை தேவன் எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். சகல ஜனங்களும் என்னண்டே வாருங்கள், பாரம் சுமக்கிறவர்களை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அந்த சத்தத்தை கேட்டு வருகிற கூட்டம் ஒரு கூட்டம்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலும் ஒரு காரியம் என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தின் தன்மைகள் எப்படி கிரியை செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அதையும் அவர் தான் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று யோவானிலே அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியைகள் வருகிறது என்றால், அவர் விரும்புகிற தன்மையை நமக்குள்ளே பதிக்க தொடங்குகிறார். அவர்
மீட்கப்பட்ட கூட்டம் என்பது என்னன்னா, வெகு சிலர் தான் மீட்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த மீட்பின் கூட்டம் என்பது தான் நித்தியத்திற்கு போகிற கூட்டமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இந்த மீட்பின் கூட்டத்துக்குள்ளே அந்த மீட்பை அவர் வைக்கும் பொழுது அந்த மீட்பு அது தெரிந்து கொள்ள கூட்டத்துக்கும் அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கும் கடந்து வருகிறது, ரிவர்ஸ் ஆகுது. அப்படியே இதை தேவன் எங்களுக்கு அநேக வேளையில் இதை வெளிப்படுத்தி இதோட தன்மைகள் எப்படியா இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இதோட காரியங்களை அவர் வெளிப்படுத்தும் பொழுது சில வேளைகளில் அவர் வெளிப்படுத்துகிறது அந்த சூழ்நிலைக்கும் அந்த காரியத்திற்கும் அது கனெக்டே ஆகாது. ஆனால் அதை எங்கள் இருதயத்தில் வைத்து அதற்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே அது செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் விரும்புகிற தன்மை இதுதான், தேவனுடைய காரியத்தை செயல்படுத்துகிற தன்மை இதுதான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வைக்க தொடங்கும் பொழுது அவன் மேலானவைகளையும் தேவனுடைய தன்மைகளையும் உணர்ந்தவனாய் மாறிவிடுகிறான். உலகத்தை வெறுக்கிற வெறுப்பு அவனுக்குள்ளே வருகிறது. உலகத்தோடு அவன் ஒத்த வேஷம் தெரியாதபடி பிரிக்கப்படுகிறான். நாம நம்மை பிரித்து கொள்ள முடியாது உலகத்தோடு. நான் உலகத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம உலகத்தில் தான் வாழறோமானா உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குவார். அப்படி தொடங்கும் பொழுது நாம் மேலானவைகளையும் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைக்கும் உட்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். உலகத்தை ஜெயிப்போம். எதனால்? இந்த விசுவாசத்தினால நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். உலகத்தை ஜெயிப்பது என்பது உலகத்துக்குள்ளே இருந்து உலகத்தோடு ஒட்டாதபடி உலகத்தை வெறுத்து உலகத்தை ஜெயிக்கிற ஒரு தன்மை. இதை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். இதை தான் நமக்கும் அவர் வைத்திருக்கிறார். அவர் அந்த ஜெயத்தின் வழியாய் கடந்து போனபடினாலே இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த சத்தம் நம்ம இருதயங்களை கேட்க தொடங்கும் பொழுது தன்னகத்தை அவர் எப்படி ஜீவன் உள்ளோராய் இருக்கிறாரோ நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஜீவனை அவர் உண்டாக்கி அந்த ஜீவனால் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி அநேகருக்கு அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது. அவருடைய மகிமை நம்ம மேல் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அந்த ஒளி பிரகாசம் பெரிய அளவில் கிரியை செய்கிறதாய் மாறிவிடுகிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு அந்த வெளிச்சம் இருளில் உள்ளோருக்கு அந்த வெளிச்சத்தை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவரை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிற காரியங்களுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போதுதான் எங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தையும் அவரை குறித்த உணர்வையும் ஞானத்தையும் தீமையை வெறுக்கிற தன்மைகளும் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்பதை இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தினீர். இந்த ஆவி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற இதை கேட்கிற யாவருக்கும் நீ தருவேன் என்று சொன்னீரே, அப்படியாக இவர்களுக்குள்ளே இந்த ஆவி இந்த நாளிலே கடந்து செல்லட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தேவன் எங்களை மாற்றுவீராக. உடைய வல்லமையில கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.